வாழ்க வையன் வாழ்க வையன் வாழ்க குருவார் சேமாயவும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அவரோட மண்டபத்துலேயே. அதாவது என்ன சொல்கிறது, அந்த மண்டபத்தில் அவருடைய ஆழ்ந்த தியானம் போயிருக்கேன், அவருடைய தத்துவ விளக்கம்லாம் போய் பார்த்துருக்கேன். என்னோட சிஸ்டர் மூலிமா தான் நான் அவர் வந்து எனக்கு தெரியும். அவங்க போகிறதுனால அவங்க மூலியமாக தான் வந்து அவருடைய தத்துவம்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஐயாவுடைய தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மகரிஷியை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக மகரிஷி என்ன சொன்னாரோ அதை அப்படியே நமக்கு கொடுப்பார். நிறைய பார்த்துருக்கேன் அவர் சொல்கிறதெல்லாம். இவருடைய இந்த பேர் இவரை மட்டும் நான் கேட்டதில்ல, பல ஆசிரியர்களையும் நான் கேட்டிருக்கேன். பட் எனக்கு உள்ள நான் ஒரு தேடலோடு போயிட்டு இருக்கறதுனால இந்த ஐயா எப்படி சொல்லியிருக்காங்க, அவர் எப்படி சொல்லியிருக்காங்க, இதை பற்றி எப்படி உணர்ந்துருக்காங்க, இவங்க அப்படியே உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஐயா சொன்ன மாதிரி தான் சிலர்லாம் கொஞ்சம் அப்படியே மாறுபட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஐயா பேசும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவர் வந்து அந்த தத்துவத்தை ஒட்டியே பேசியிருப்பாரு. நிறைய விஷயம் அவருடைய குடும்ப விஷயங்களையே வெளியில் கொண்டு வந்து அவருடைய உணர்வுலேயே பேசியிருப்பார். ஆனால் நமக்கும் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாவம் போக்கும் தூய வழி பற்றி பேசினார். அவர் கடைசியில் என்ன முடிச்சா பாவம் போக்கிறதுக்கு ஒரே வழி தொண்டு செய்தான் தீர்க்கணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ தொண்டுக்கு தான் முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ தொண்டு 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 இது மேலே எதுவுமே இல்லை. அது இல்லாமல் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வந்து எங்கிட்ட ஒரு பிஹெச்டி முடிக்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆகும். அந்த இதுக்குள்ள முன்னாடி நம்ம கிடையவே கிடையாதுன்னு. இப்போ அவர் சொன்ன அந்த இரையாற்றில் அவர் தள்ளிட்டு போகணும்னு சொன்னார் ஒரு விஷயம். அது உண்மையிலே எனக்கு கூட அது சில பேர் நான் உணர்ந்திருக்கேன். அந்த இரையாற்றில் எனக்கும் தள்ளி இருக்காரு. காரணம் எப்படின்னா ஏன் நான் வந்து 2016-17 வந்து ஐசோஸ் மன்றம் இருந்துச்சு. அப்போ அந்த விஜயராகவன்றவங்க நடத்துனார். அந்த மன்றத்தில் இருந்திருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அது 2020 மூட்டை என்னால் திருப்பி இது பண்ணிக்க முடியல. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல மன்றமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு இவங்க மூலயமா ஒரு ஆசிரியராக வந்து அந்த இடத்துல வரைய நான் ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூஷன்ஸ் டைப்பிங் அண்ட் ஷார்ட் அண்ட் டைப் பண்ணி கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த இடத்துல வர பெண்களுக்கு நான் வந்து இப்போ ஆசிரியர் பயிற்சி பெற்றதுனால ஃபவுண்டேஷன் அங்கே இருந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் அப்போ அன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2011 இது நடக்குமான்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது எப்படி என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுன்னு எனக்கு இனி வரையுமே தெரியாது. அது எப்படியோ தள்ளிட்டு வந்து நான் கிருத்திகள்லேருந்து இங்கே வர இவ்வளோ தூரத்துக்கு அது எப்படி எனக்கு தள்ளிட்டு வருதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் தள்ளிட்டே வருது. இது சொன்னேன், அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா இரையாற்றல் நம்ம தள்ளிட்டு நமக்கு வந்து ஒரு தாகம்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அது இரையாற்றல் எங்கே இருந்தாலும் அது கண்டிப்பாக எங்கேயோ சேர்த்து இருக்கணும்னு சொன்னது அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அது என்னோட லைஃப்லேயே நான் உணர்ந்தே இருந்திருக்கேன். ஸோ அவரை சொன்ன அத்தனை விஷயங்களுமே எனக்கும் அது அனுபவபூர்வமாகவே உணர்ந்ததுனால ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இதில் ஒரே முக்கியம் தொண்டின் மேன்மை தான். தொண்டை செய்துட்டே வந்தால் இரையாற்றல் நமக்கு என்ன தேவையோ அதை தானாகவே கொடுத்துருன்றதை நான் நிச்சயமாக நம்புறேன். வாழ்க வந்து ஐயா வந்து ப்ரோமோடி கொண்டு தான் பார்த்துருக்கேன் டைம்னு ஒரு ஸ்பீச் இதுவரையும் கேட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். இன்னைக்கு பாவம் போகக்கூடிய வழி வந்து தொண்டு மூலமாக தான் போக முடியுன்றத அவருடைய வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கிறாரு. நாமளும் அதை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். இரையாற்றல் எப்படி கொண்டு போது எங்களையும் அப்படி தான் இது வரைக்கும் துணைப்பேரரசு லெவல் வரைக்கும் எங்களையும் அப்படி தான் இழுத்துட்டு போயிருக்கு. நாங்களும் அதை உணர்ந்துருக்கோம். கண்டிப்பாக இதுவே தொண்டு நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். வாழ்க்கை வந்து வாழ்க்கை வளமுடன். இது ஐயாவோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் நாங்கள் கேட்குறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லார் மாதிரியும் வந்து என்ன ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் நானும் இப்படி தான் இருப்பேன், சாதாரண நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே அவரும் நிறுத்தி அந்த மாதிரி உணர்த்தியிருக்காரு. நான் கோவப்பட மாட்டேன், இதில் வந்தாச்சுன்னா நான் அப்படியே திரும்பிட்டேன், அந்த மாதிரி இல்லை. எல்லா குறைகள் நிறைகளோட நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வந்து அதையே சொல்லி தந்து உனக்கு இப்பவும் அவருக்குள்ளாடி இருக்கக்கூடிய இது நேரத்துக்கு ஞானாசிரியர் போது நான் வந்து ஒரு குறையை சொல்லிட்டேன், அப்புறம் ஃபீல் பண்ணேன், நான் ஒரு அகத்தாய்வு பண்ணிக்கிட்டேன். அது நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கிட்டு நம்ம கிட்ட குறைகள் ஏதாவது இருந்தால் கூட நம்மளை திருத்திக்கிறதுமே தவிர அடுத்தவங்களோட குறையை கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை திருத்தத்துக்கு இது பண்ண நம்மளோட குறையை நம்மளே திருத்திக்கணும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாழ்க்கை வந்து
இவருடைய பேசி நம்ம மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கான பதில் இன்னைக்கு கிடச்சிச்சு. நம்ம தொண்டு செய்யணும், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, தொண்டு செஞ்சுட்டே வந்துட்டு அதில் நம்ம பயணம் சொன்னோம். அதனுடைய விடை எனக்கு கிடச்சிச்சு. வாழ்க்கை எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், இந்த வட்டத்துக்கு வருவேன்னா எனக்கு தெரியாது. எங்கெங்கேயோ அறப்போதி ஒரு இடமா வந்தேன். கடைசியில் இவங்க மூலயமா இந்த இடம் வந்து நான் இந்த தொழிற்கலாசம் வருவேன்னா எனக்கு நல்லா சொன்ன மாதிரி இளைஞர் வந்து எனக்கு தள்ளி கொண்டு வந்து இவங்க சேர்த்து ஐயா சொன்னாங்க. நம்ம அவர் சொன்ன வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வச்சு அவர் சொன்னார். அதனால் இளைஞர் நம்ம என்ன எப்படி இருக்கும்போதோ அந்த வழியிலே நம்ம போகணும், நம்ம கடமையை நம்ம செய்யணும், நம்ம எது செய்யணும்னு சொல்லி விவசாயத்தை பற்றி பேசணும்னா விவசாயத்தை பற்றி படித்தவங்க அதிகமாக பேசினா சிறப்பாக இருக்குமா, இல்லை ஒரு விவசாயியே பேசினா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு விவசாயியாக வந்து பேசுறது இல்லையா. படிப்பு வேறு, அனுபவம் வேறு. ஸோ இது வந்து தொண்டு. ஐயா வந்து 30 ஆண்டு காலத்துக்கும் மேலே தன்னை வந்து வேதாத்தியத்தில் நினைச்சுக்கிட்டு பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஈவன் இன்னும் பல உயரத்துக்கு, அதுவும் ஃபாரினில் போய் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அவங்க சொல்கிற வயசு எனக்கு அவரோட வயசு தான் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த ஆண்டுலலாம் வந்து சிங்கப்பூர் போயிருக்காங்கன்னா அவங்க நினச்சிருந்தா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் வேறு மாதிரி எப்படின்னா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அந்த தொண்டுன்ற அந்த ஒரு 3 எழுத்துக்காக மட்டுமே வந்து தன்னை இது பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு தான் திட்டமிடணும். 39 ஆண்டு காலம் மட்டும்தான் அந்த வயசு வரைக்கும் நான் இது பண்ணணும், சம்பாதிக்கணுன்றதால இது பண்ணிட்டு ஒரு யூட்டர்ன் எடுத்து வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் இந்த தொண்டை பற்றி பேசுறதுக்கு முழு தகுதி, அது முழுமையாக அனுபவித்து முழுமையாக தொண்டு செய்ததால் தான் நம்ம மனசில் இந்த அளவுக்கு ஒரு பதிவு ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்துட்டு யதார்த்தமான பேச்சு, இதில் வந்து ஒரு பெரிய அலங்காரம், வார்த்தை அலங்காரம் தேவையே இல்லை. ஏன்னா தொண்டுக்கு வந்து தொண்டுன்றதே ஒரு எளிமையானது. ஸோ அதில் பெரிய வார்த்தை ஜாலம், பெரிய கவிகள் அதை எதுவுமே தேவையில்லை. மகரிஷி என்ன சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஸோ அதனால் மிக மிக சிறப்பான ஒரு சத்சங்கமாக நான் நினைக்கிறேன். வாழ்ந்த ஒரு நான் வந்து என்னோட பேர் தஸ்லீம் பேகம், ஹிந்தி டீச்சராக இருக்கேன். சார் வந்து ஐயா கிளாஸ் நடத்துனது அப்படியே எனக்கு ரொம்பவே ஓன் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. நானும் இந்த மாதிரி தான் கிளாஸ் எடுப்பேன். எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க, இப்போ அவளே சொல்லுவான். அதாவது நான் கிளாஸ் நடத்தும் போது என்னோட ஸ்டோரி சொல்லி அவங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு எனக்கு இதில் ஒரு டவுட் வந்துருச்சு. சார் நீங்கள் இந்த துரியம் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த கல் வச்சு அதெல்லாம் எனக்கும் இன்னும் புரியலைங்க சார். அதான் எப்படி உணர்வு எனக்கு எதுவும் தெரியல. நான் ஒரு ஹிந்துவும் கிடையாது, அதான் நான் ஒரு முஸ்லீமு. இதில் வந்தது ரொம்ப சந்தேகம், நிறைய பிரச்சனை எனக்குள்ள தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எனக்கு திட்டாங்க. இதுக்குள்ள வந்துன்னா யாருக்கும் சொல்றதில்லை. இப்போ எனக்கும் இந்த மாதிரி ஆனால் வந்து 1 மந்த்ல ஆகுது, 2nd மந்த் இது எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிது. அம்மா தான் என்னை சேர்த்து விட்டது, அவங்களோட மம்மி தான் ஸ்டூடெண்ட்டோட. ஸோ அவங்களே எனக்கு ஸ்டூடெண்ட் தான், அவங்க சேர்த்ததுனால வந்தேன். எனக்கு இப்போ நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு சார். ஒரு 1.5 மாசத்துல எனக்கு நல்லதே நிறைய நடந்திருக்கு. ஸோ இதனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு தோணுது நல்லா. நான் வந்து என் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க கீழே நிற்பார், பண்ணலாம்
ஐசப்பா இப்போ வாழ்வார போகலாம். இப்போ கீழே நின்றுட்டு போயிடுவார், ஒரே சண்டை எங்கள் 2 பேருக்குள்ள கோமா விட்டுட்டு போயிடுவார். அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி சங்கல்பம் பண்ணி பண்ணி அவரும் மேலே வந்துட்டாரு. ஸோ இன்னும் என் பையன் வரணும், நான் எதிர்பார்க்குறேன் சார். அந்த நான் கேட்டுக்கிறேன், இங்கே இருக்காங்க, மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். அது ஒரு குறை தான் இருக்கு, இது எப்படி தெரிஞ்சுக்கணும், நானும் இந்த மாதிரி டெவலப் நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. வாழ்வார் கூட நீங்கள் சூப்பராக நடத்துனீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போரிங்கே இல்லை. இன்னும் பார்க்க போனால் லஞ்சுக்கு அப்புறம் நல்லா தூங்கிடுவோம், சான்ஸே இல்லை, தூங்கவே இல்லை. வாழ்வார் வேற ஹெல்த் அது காலையில ஒரு லேசா ஒரு டயர்ட் இருந்துச்சு. அப்புறம் அதாவது அந்த தியானம் பண்ண பண்ண இந்த பிட்யூட்டரி பினியல் ஆக்டிவேட் ஆகும். அழுத்தமான உணர்வா தெரியும். ஒரு தொட்டா தொடு உணர்வு தெரியல, நீங்க உங்க கையை வச்சு உங்க நெத்தி போட்ட தொடு உணர்வு தெரியுதா? கையை எடுத்துட்டாலும் தெரியணும். இதுதான் ஆகினேன். கையை தொடும்போது இருக்கிற உணர்வு தொடாத போதும் இருக்கணும். அப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி உச்சந்தலையில் இப்போ கையை வச்சா தெரிகிற உணர்வு கை இல்லாட்டியும் தெரியணும், அது உச்சந்தலையிலையும் தெரியலாம், அது தலை முழுக்கவும் தெரியலாம். ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி, ஒரு அழுத்த மாதிரி அது தெரியும். அது நம்ம கவனிக்க தெரியும், மனசு வெளியே போயிட்ட தெரியாது. ஸோ ஆரம்பத்தில் நமக்கு தெரியலன்னு கவலைப்படாதீங்க, வரும். உட்காந்துடணும், ஒரு 10 நிமிஷம் கண்ணாமூடி உட்காந்துடணும். அதாவது உட்காந்து வழிபாட்டு முறைகளே எந்த சமயமாக இருந்தாலும் வழிபாட்டு முறைகளே இந்த ஆக்கினையும் பிட்யூட்டரியும் பிணியலையும் ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த பிட்யூட்டரி பிணியல் ஆக்டிவேட் ஆனால் தான் அறிவு விழிப்புணர்வு கூட, சிந்தனை ஆற்றல் கூட உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அதை கடந்து இறைவன் நிலைக்கு போக முடியும். இதுக்கு இன்டைரக்டா அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளராத காலத்தில் உணர்ந்த மகான்கள் உணராதவர்களுக்கு இன்டைரக்டா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற சமயங்களில், நான் இந்து சமயங்கள் இந்தியாவில் இருக்கிற சமயங்கள், ஆனால் இந்து மதம் ஒரு மதமே கிடையாது ஆக்சுவலாக. அது பின்னாடி மதமாக ஆக்கப்பட்டது. பெண்கள் குங்குமம் வைக்கணும், ஆண்கள் சந்தனம் அல்லது விபூதி வைக்கணும். இந்த குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம சிக்கர் போட்டு எடுத்து வச்சிடறோம், அப்படி இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சாந்து போட்டு எடுத்து எங்கள் அம்மா வைக்கிறத பார்த்துருக்கேன். இப்படி வைப்பாங்க, முதல்ல இப்படி இப்போ அழுத்துவாங்க, அவரை இப்படியே இப்படி ரவுண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள இன்டைரக்டா பிட்யூட்டரி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சரியா? துரியை ஆக்டிவேட் பண்றதுக்கு கிராமத்துல தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இடுப்புல ஒரு குடம், தலையில பிடிக்க மாட்டாங்க, வருவாங்க. மைண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். இன்டைரக்டா துரியை ஆக்டிவேட். இது இந்தியாவில் இருக்க சமயத்தில். கிறிஸ்துவ சமயத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவனையே ஞான சீலம் போடுவாங்க. பிதா சுதன் பரிந்து தாவின் பாரதம் ஃபாதர் போடுவாங்க. இஸ்லாம் பியூர் இறை தத்துவம். மதுரை சொல்ற இறை தத்துவம் பியூர் இஸ்லாம். அதெல்லாம் சொல்லப்பட்டது. முன்னாடி வந்தவங்க அதை ஏதோ வேற மாதிரி பிரிச்சு மதமா மாற்றி ஒரு மாதிரி திரிச்சு அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நபிகள் பியூரா சொல்லியிருக்கிறார். அதுல அவங்க தொழுகை முறை பார்த்தீங்கன்னா வஜ்ராசனத்தில் உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் வஜ்ராசனத்தில் உட்காந்த உடனே ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும், யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும், மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். அவங்க நமாஸ் எப்படி பண்ணுவாங்க? அப்படியே ஃபுல்லாக பெண்ட் பண்ணி இந்த நெத்தி தரையில் போடும். அப்போ என்ன ஆகும்? இங்கே போய் டச் ஆன உடனே மூலாதாரத்தில் ஆக்டிவேட் ஆகும். ரெகுலர் நீங்கள் ஒசாமா பின் லேடன் பார்த்துட்டீங்களா? அந்த ஆள் பயங்கரவாதி கொடுங்க, ஆனால் அந்த ஆள் முகத்தை பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? சாந்த சொருவம் தேஜஸா இருக்கும். இந்த குழுவை ரெகுலர் ஆற்றல் எனர்ஜி அவ்வளோ வரும். அது நெகட்டிவாக பயன்படுத்திட்டாங்க, அது வேற, தட்ஸ் டிஃபரன்ஸ், அது வேற ஸ்டோரி. ஆனால் ரெகுலராக தொழுகை பண்ணுறவங்களுக்கு பிட்யூட்டரியும் பிணியலும் ஆட்டோமேட்டிக்காக சம்டைம் ஆக ஆக்டிவேட் ஆகும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தேஜஸ் வரும், அந்த முகத்தில் ஒரு புரிவு வரும். இது அந்த
காலத்துல வாழ்ந்த மகான்கள் விஞ்ஞானம் வளராதவரை இன்டைரக்டா அவங்கள உணர்த்துவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இப்போ சயின்ஸ் வளர்ந்தாச்சு, மேக்னெட்டிசம் சொன்னா புரியுது, உயிர்னா புரியுது, எனக்கு புரியாது, உயிர் தெரியாது, மேக்னெட்டிசம் புரியாது, பயோ மேக்னெட்டிசம், யூனிவர்சல் மேக்னெட்டிசம் யாருக்கும் புரியாது. அப்போ என்ன பண்ணாங்க, இன்டைரக்டா பண்ணாங்க. இப்போ டைரக்டா சொல்றாரு சாமி, இல்லை கூட அது உயிர் இருக்கு, அந்த உயிர் எங்கெல்லாம் இருக்குது, அது இப்படிலாம் இயங்குது, அதை நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த உயிராற்றலை கொஞ்சம் பெருக்கிக்கலாம். இது வந்து பாடி கான்சியஸ்னஸ், இது வந்து உயிர் சின்னதா இந்த உடம்பளவில் இருக்கு. இந்த உயிர் எப்படி இதுக்குள்ள ஒரு ஜீவனாக இருக்கோ அது மாதிரி இந்த யூனிவர்ஸுக்குள்ள ஒரு மேக்னெட்டிசம் இருக்குது, அது யூனிவர்சல் மேக்னெட்டிசம். அந்த யூனிவர்சல் மேக்னெட்டிசத்தை நீ கனெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த அளவுக்கு உனக்கு பெரிய ஆற்றல் கிடைக்கும். இதுதான் மகான்களுடைய வேலை. அப்போ இன்னைக்கு விளக்கம் சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு இந்த நான் வந்து சொல்றேன், மனவளக்கலை என்பது சமய முறைகளுக்கோ பகுத்தறிவுக்கோ எதிரானதில்லை, ரெண்டுக்கும் உள்ளது அப்படின்றார். ஏன்னா இதுல உண்மையும் இருக்கிறது, ஆனா அதனுடைய உண்மை தன்மையும் இருக்கிறது. அங்க இன்டைரக்டா சொல்றது, இப்ப டைரக்டா செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா இது ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் கடந்தது. இதுக்கு ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மனுஷன் மனிதன். உடம்பு இருக்கணும், மனசு இருக்கணும், உயிர் இருக்கணும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும், அவ்வளவுதான். இருந்தா இவர் குவாலிஃபை. இதெல்லாம் எல்லா மகான்களும் சொன்னாங்க. அன்னைக்கு இன்டைரக்டா, சாமிக்கு டைரக்டா சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க சாமி கொண்டு வச்சிருக்கிறார ஒரு தடவை சாமி கிட்ட கேட்டாங்க, சாமி பொட்டு வைக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்களே சாமி, நீங்களா ஏன் வச்சுக்க மாட்டேங்க? அவர் சொன்னாரு, இந்த சந்தனம் இருக்கிற சந்தனம், தூய்மையான சந்தனம், அதை வச்சுட்ட குளிர்ச்சி ஆக்சுவலா நல்லது. ஆனா நான் வச்சுக்கிட்டேன்னு வைங்க, என்னை இந்து சாமியார் ஆக்கிடுவாங்க. அதனால ஹிந்து, நான் மனுஷன். இந்த சமுதாயத்துக்கு யாருக்கும் எந்த விதமான பேதம் இல்லாத நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை வந்து எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளாரையும் இன்னொருத்தர் கேட்ட, சாமி என்ன சாமி போட மஞ்சள் கலர் துண்டு போட்டிருக்கீங்களே சாமி, ஏன் மஞ்சள் கலர் துண்டு போட்டிருக்கீங்க? ஒருத்தர் கேட்டார், ஏதாவது சொல்லிடுவாரா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இப்போ தலைப்பை கட்டுற பழக்கம் இருந்துச்சுங்க. ஒரு ஆள் ஒன்றா மஞ்சள் கலர் துண்டை ஒன்று கொடுத்தாரு. இது போட்டுட்டு போட்டோ எடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கொடுத்ததை பார்த்துட்டு எல்லா பேரும் அதை மஞ்சள் கலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் போட்டுருக்கேன் தவிர ஒரு ஒன்று கிடையாது. ஆனால் நீ வேற கலர் கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவரை எந்த விதமான சடங்கு சம்பிரதாய மதங்களுக்குள்ளார அடைக்கப்படக்கூடியவர் இல்லை. அவர் வந்து எல்லாம் கடந்த ஒரு மகன். அதனால இதுல ஜாதி மதம் மொழியில என்ன கிடையாது. எல்லாம் மனுஷனா இருந்தா போதுங்க, புரிஞ்சுக்கிறது உடலும் உயிரும் மனம் இருந்தா போதும், பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு ஆர்டினேட் நல்லா வரும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, நம்ம வாழ்க்கை பெற்றோம். வாழ்க்கை செஞ்சுக்கலாமா? சரி சரி. இப்ப அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்ப இங்க இருக்கிறவங்கல்ல டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி இது மாதிரி எதுவுமே முடிக்காதவங்க யாரா இருக்கு? முடிக்காதவங்க இத்தனை 2, 4, 6 இதுல அப்ளை பண்ணவங்க கையை போட்டு, அப்ளை பண்ணாதவங்க கை போட்டு. பண்ணியாச்சா? 2 பேரும் அப்ளை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு இது படிக்கிறதுனால என்ன யூஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ 2 படிச்சுட்டு இருக்கேன். எப்போ நான் படித்தேன்னு நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் படிக்கிறேன்னா ஆர்வம் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது. பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் படிக்கிறது நிறுத்தீங்களோ அது வேலை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிக்கும். நான் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டக் ஆகிடும் பிரெயின். அந்த நியூரான்ஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டே வரும், யூஸ் பண்ண செயல்பட்டுக்கிட்டே வரும். ஒரு கடத்தில் அதெல்லாம் டெட் நியூரான்ஸ் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அது மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மகிழ்ச்சி பாருங்க, 96 வயசுல வரைக்கும் அப்படிலாம் இல்லை. கடைசி வரைக்கும் தத்துவம் பேசிக்கிறார். அரசியல் அப்பால் கூட சொல்றேன், கலைஞர் கருணாநிதி அரசியல்லாம் வந்து அவருடைய நல்லா அது போவார். 94 வயசு வரைக்கும் அவர் சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி. எப்போ நடந்ததுக்கு இன்னைக்கு கேள்வி விட்டா டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பார். ஏன் தெரியுமா? டெய்லி படிப்பார். ஒரு நாளும் படிக்காம இருந்ததில்ல. கடைசியா அந்த நினைவு தப்பிய பிறகுதான் அவர் படிக்கலையே தவிர அது வரைக்கும் டெய்லி படிப்பார். அவர்
ஏன்னா இந்த படிக்கிற பழக்கம் வந்து எப்பவுமே நல்லதுங்க. அது நாம படிக்கிறது நம்மளை பற்றி, வாழ்க்கையை பற்றி, சமுதாயத்தை பற்றி, இயற்கையை பற்றி ஒரு அருமையான கல்வி. இதை படிக்கும்போது நம்முடைய மூளைத்திறன் அதிகரிக்கும். வயசான காலத்திலையும் நம்ம தெளிவாக இருக்க முடியும். நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி டிப்ளமோ கொடுங்க ஆர்கட்டு அந்த கதைக்கே நான் போக மாட்டேன். அந்த கதைக்கே நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், மூளைத்திறன் நல்லா இருக்கும். அதுக்காக உங்களுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக படிக்கணும். படிக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்லா படிங்க. சரி, இது நான் சும்மா படிச்சுட்டு போகிறேங்க, இதுக்கே நான் வந்து டிப்ளமா சேரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கமிட்மெண்ட் பண்ணலன்னு நம்ம செய்ய மாட்டோம். நீ படித்தா படிக்கலாம், படிக்க போனா படிக்க மாட்டோம். அதான் ஆப்ஷன் எடுத்தோம். படித்தே ஆகணும்னா தான் அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ இங்கே வரும்போது என்னது, உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க, எழுதுங்க சொல்லுவாங்க, அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, கடைசியில் எக்ஸாம்னு சொல்லும்போது அதுக்காக வேண்டியது படிப்போம். அது நமக்கு பழக்கம். ஸோ படிக்கிறது எப்போவுமே அழியாத செல்வம் கல்வி. கொடுக்க கொடுக்க வளர்ற செல்வம் கல்விங்க. கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி. அதனால இதை அந்த கைது உணவுகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. தூக்காத 2 பேரும் காம்ப்ளீட் பண்ணி ஐயா வந்து நேற்று ஞானாசி வராதவங்க ஒருத்தவங்க கூப்பிடும் போது நீங்கள் வந்து ஃபீல்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்மன் சென்றுள்ளாங்க. நீங்கள் ஓப்பனிங் டேக்கு வந்தது அப்படியே நாங்கள் இல்லை இதெல்லாம் போடக்கூடாது. எல்லாமே செய்யாது. டவல் டவல் ஐயா அவர்கள் அடுத்தது குமாரியம். டவல் மட்டும் நீங்க போட்டு குமாரியம் திரு குமாரியம் அவர்கள். அடுத்தது மலராடி. நீங்க போட்டுங்க டவல் போட்டுங்க. ஆமா, மலரடி அம்மா அவர்கள் வாழ்க. மலரடி அம்மா அவர்கள் இல்லை கோமதி. வாங்க. ஆமா இருக்கு, வாங்க. லிஸ்ட் இருக்கு நேம் கோமதி அம்மா அவர்கள் வாழ்க. கோமதி அம்மா அவர்கள் வாழ்க. ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு பண்ணிக்கலாம். வாழ்கிறவங்க நிறைய கொடுத்து இன்னும் ஒரு 10 minutes முடிச்சுன்னா இப்போ நம்ம நிறைய எல்லா துணை நிலைக்கு வந்துடலாம். ஐயா வாழ்த்துலாம். இன்று நமக்கு காலை ஐயா வந்து 10 மணிக்கு கிளாஸ் ஆனாலும் அந்த 9:40 வந்தார் ஐயா கரெக்டாக. ஸோ ஐயா காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்மளுக்கு நிறைய மகிழ்ச்சியோட அனுபவத்தோட நல்ல எல்லாரும் ஒரு என்டர்டெய்னிங்காக, யாரும் வந்து இவ்வளோ வெயில் இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் டயர்னஸ் ஆகாமல் கொஞ்சம் டயர்னஸ் இருந்தாலும் நல்ல ஐயா கொண்டு போனார். ஐயா அவர்கள் வாழ்க்கலாம். பேராசிரியர், முதல்நிலை பேராசிரியர் சேர்மன் செல்வராஜ் ஐயா அவர்கள் உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்களது பொருளாதார மனம், அவர்களது ஆன்மீகத்தோட நன்மைகள் சிறக்க. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு தூர்மமாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி
மதுமாலினி மற்றும் அருள்நிதி அமலா அம்மா அவர்கள் அவர்கள் தம் அன்பு குடும்பம் அதுக்கும் நமக்கு துரியாதம் நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் இந்துமதி அம்மா அவர்கள் உடல்நலம் அவர்கள் தம் அன்பு குடும்பம்